மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. எல்லாம் கூட அந்த பஞ்சாயத்து தான் போய்கிட்டு இருக்குது. அவருக்கு நேற்று வாழ்த்து தெரிவிச்சிருந்தோம். ஆனால் அந்த இடத்துல நிறைய கேள்விகளை நடுநிலையாக இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விகளை மிக முக்கியமான சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, யாருடைய வாக்கு வங்கியை பிரிப்பார் அப்படின்னு. இது எல்லா பேரும் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாருடைய வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக பேசணும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் 35 வயதிற்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மத்தியில் ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கை நம்ம 10ல் 5 பேர் வச்சுக்கோமே, பாதிக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்தாலுமே கூட இதையெல்லாம் வாக்கு வங்கியா மாறுற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாலுமே கூட அது யாரை பாதிக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்ப எந்த கட்சி இதனால பாதிக்கப்படும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த 40 வயதுக்கு மேற்பட்டோர் இருக்காங்களே, இவங்க மத்தியில் 35லேருந்து 40க்குள்ள ஒரு 2 கட்ட மணல் இருக்காங்க. இந்த 40 வயதுக்கு மேற்பட்டோர் இருக்காங்களே, இவங்க மத்தியில் விஜய் அவர்களுடைய அரசியல் அறிவிப்பு ஒரு பெரிய தாக்கம்லாம் இல்லை, ஒரு செய்தியாக தான் நகருது. எனவே வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்த்தோம்னா சுமார் 1.37 கோடி, ஏற்கனவே 1,37,00,000 வாக்காளர்கள் இந்த இளைஞர் பட்டாளத்துக்குள்ள வரான்னு வச்சுங்க. எது 35 வயதுக்கு உட்பட்டோர். இந்த வாக்காளர் மத்தியில் அதிகமாக பிரபலமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குமே இளைஞர்களுக்கு காசு கொடுக்காம கூட்டம் வர்றது சீமான் அவர்களுக்கு தான். இது நம்ம நேர்மையாக ஒத்துக்கணும். ஏன்னா அவர் பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்துக்கள் இங்கே இளைஞர்கள் மத்தியில் ஓரளவுக்கு பெரிய அளவு எடுபட்டு இருக்குது. அது அவருக்கு அமைப்பு ரீதியாக பலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அமைப்பு ரீதியாக ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு 10 ஓட்டு விழுகுது. அதுக்கு காரணம் சீமான் அவர்களுடைய பேச்சு, அதன் பிடிச்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில். அப்போ இந்த ஓட்டு முதலாவது பாதிக்குமானா நிச்சயம் பாதிக்கும். அதற்கடுத்து எந்த ஓட்டெல்லாம் அதிகமாக அவர் கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற பட்டியலின மக்கள் மற்றும் பாட்டாளி மக்கள், இந்த ரெண்டையும் நான் சேர்த்தே தான் சொல்கிறேன். பட்டியலின மக்கள் பாட்டாளி மக்கள் ஏன் சேர்க்கணும்னா, பட்டியலின மக்கள் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இதில் இருக்கக்கூடிய ஒரு 60% இருக்காங்களே, இந்த மக்கள் மத்தியில் கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல விதமான தாக்கத்தோட தான் விஜய் அவர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் மத்தியில் தான் ஓரளவுக்கு விஜய் அவர்களுக்கு தாக்கமும் இருக்கு, பெரிய ஆதரவு வட்டம் இருக்கு. எனவே இந்த பட்டியலின மக்கள் மற்றும் இந்த பாட்டாளி வர்க்கம் இருக்கு இல்லையா, இந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வாக்கு வங்கியை ஏமாத்தி பிழைக்கிற கட்சினா அது திமுக. அதாவது ஈவே ராமசாமியை வச்சு ஜாதி ஒழிப்பு, அது ஒழிப்பு, இது ஒழிப்புன்னு ஊரை ஏமாத்தி வச்சிருக்குது. அந்த ஓட்டு அதனாலே அங்கிட்டு போய்கிட்டு இல்லையா, அந்த ஓட்டின் மீது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை விஜய் அவர்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லையா, இதுலையுமே அவருக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கு, பெரிய அளவு ஆதரவு இருக்கு. எனவே இந்த வாக்கு வங்கி பெரிய அளவில் கவர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாக்கு வங்கியும் காலங்காலமாக திமுகவுக்கு விழுந்துக்கிற வாக்கு வங்கி. எனவே அதன் மீது ஒரு பெரிய அடி இருக்கு. அதை கொஞ்சமா வாக்கு வங்கியை யார்கிட்ட பிரிப்பார்னா சீமான்ட்ட, அதிகமா யாருடைய வாக்கு வங்கியை எடுப்பாரு அப்படின்னா திமுக. இதுல அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஏன் சார் மற்ற கட்சியெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்றாங்க. அதுல ஒரு ஆளா வந்து, சார் எங்க கட்சி நீங்க பேசவே இல்லைன்றாரு. அது என்னன்னா, நாங்க தான் உண்மையான டிவிக்கேன்றாரு. டிவிக்கேனா சார் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்றாரு. ஓ, அந்த டோல்கேட் வேல்முருகனா? டோல்கேட் வேல்முருகன் கட்சியை நீங்க விஜய் அவர்களுடன் ஒப்பிடணும் அப்படின்னு சொல்றது ஏதாவது நியாயம் இருக்குதா? விஜய் அவர்களுடைய வருகை, இந்த அரசியல் வருகைன்றது எந்த கட்சிக்கு பாதிப்படையும், எந்த கட்சி அதிகமாக பாதிக்க வல்லது, அதை அடிப்படையாக வச்சுதான் பேச முடியுத ஒழிய எல்லா கட்சியும் இழுத்துக்கிட்டு விஜயோட ஒப்பிட்டு பேசணுன்றது எனக்கு தெரிஞ்ச நியாயமா இல்லை. அதற்கடுத்து ஒரு வில்லங்கமான கேள்வி, அது என்ன அப்படின்னா, யாரை எதிர்த்து அவர் அரசியல் செய்வார்? அரசியல்களை வந்துட்டாலே யாரையா எதிர்த்தாகணும். அந்த எதிர்ப்பு அரசியல் யாரை வச்சு செய்வார் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவருடைய அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு யாரை எதிர்த்து தன்னுடைய அரசியல் இருக்க போகுது. 2026 சிஎம், அதாவது முதலமைச்சரை நோக்கி வராரு. எனவே இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எது? திமுக. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து தான் அரசியல் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அவர் வராரு. எனவே நேரடியாக இது திமுகவுக்கு விடக்கூடிய சவால் தான். எனவே திமுகவை எதிர்த்து தான் அவர் வர முடியுமே ஒழிய, இந்த இடத்துல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அவர் நரேந்திர மோடியும் அதிமுகவை எதிர்த்து வந்துட்டா அப்படின்றாங்க. அவர் என்ன பிரதமர் வேட்பாளருக்கு வராரு? அவர் யாரை எதிர்த்து தான் வரன்றதை தெளிவுபடுத்திட்டார். யாரை எதிர்த்து வரேன்னா, நான் சிஎம், அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் தான் வரேன், 2026 வரேன். எனவே ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து அவரால் வர முடியும். அதை விட முக்கியம், அரசியல் மாற்றத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன்றாரு. எனவே இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இருந்த 2 கட்சி, டிஎம்கே ஏடிஎம்கே, இந்த ரெண்டையும் எதிர்த்து தான். அதில் 5 வருஷம் ஆட்சியில் இல்லாத ஏடிஎம்கே பற்றி பேசுறதுக்கு அங்கே எதுவுமே இருக்காது. 5 வருஷம் ஆட்சியில் இருந்த டிஎம்கே எதிர்த்து தான் வர முடியும். நரேந்திர மோடி எதிர்த்து வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, எதிர்க்க வேண்டிய தேவையும் இல்லை. அந்த இடத்துல கூடுதலாக விஜய் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சாதுரியம் என்ன, அந்த சாதுரியத்தோட அவங்க நகர்றாங்க. அது என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தரை எதிர்த்து தான் வர முடியும், ஒரு விஷயத்தை எதிர்த்து தான் நம்மளால போராட முடியும். எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு ஒரு குழப்பத்தில் கொண்டு நிப்பாட்ட முடியாது. இப்ப அதோட சேர்த்து அதே கேள்வியை கேட்ட அந்த நபர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. அப்படின்னா, யாருக்கு இருந்து இவருக்கு அழுத்தம் இருக்கும், யாரு மத்திய அரசு இருந்து அழுத்தம் இருக்குமா,
இல்ல மாநில அரசுல இருந்து ஒரு அழுத்தம் இருக்குமா? அது என்ன மாதிரி அழுத்தம் இருக்கும் அப்படின்றாரு. அரசியலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாருடைய அழுத்தமும் இருக்கும். அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் இருக்கு, அது அதிகமாகவே இருக்கும். இது தெரிஞ்சுதான் உள்ள வரும். யாருமே அதிகாரத்தை வச்சு எனக்கு அழுத்தம்லாம் கொடுக்காதீங்க, என்னை சுதந்திரமா நீங்க அரசியல் செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நீ பண்ணுப்பா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எனவே மாநில அரசை பொறுத்த வரைக்கும் திமுக தான் கையில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தும். எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த விஜய் அவர்களுடைய அந்த வளர்ச்சியிலே அதை முட்டுக்கட்டை போறதுக்கு முயற்சி பண்ணும். பாஜக பொறுத்த வரைக்கும் இங்க அவங்க ஆளுங்கட்சி கிடையாது. எனவே அவங்களுக்கு பெரிய போட்டியும் கிடையாது. அவங்களோட போட்டி போடக்கூடிய தேவை விஜய்க்கும் கிடையாது. அதோட சண்டை போடுறதுக்கு பெரிய ஐடி, இன்கம் டேக்ஸ் ரைடு, அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அப்படின்னு வரிசையா லைன் கட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சிரமத்தை எதிர்கொள்றதுக்கே கட்சி நடத்த வேணாம், 24 இதை எதிர்கொள்றதுக்கே பொழுது போயிடும். எனவே விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புத்திசாலியா இருக்கிறதுனால தான் 2024 தேர்தல் வேணாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுல யாருக்காவது குரல் கொடுப்போம் கூட அவங்க நினைக்கல. ஏன் அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ்க்கு ஆதரவாக குரல் கொடுப்போம், நரேந்திர மோடிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அப்பயும் நரேந்திர மோடி எதிர்க்கு சமம். ஒரு நரேந்திர மோடிக்கு குரல் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, திமுக என்ன பண்ணியா இங்க எல்லா குட்டுக்கட்டா வேலையும் பார்ப்பான். எனவே அவங்க ரொம்ப தெளிவா 2 பேரும் எதுக்க வேணாம், எதுக்கு நமக்கான அரசியல் தமிழ்நாட்டில். எனவே அது தேவையில்லைன்ற முடிவில் தான் அவங்க 2024 எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது, அரசியல் நிலைப்பாடும் கிடையாது, கொள்கை கோட்பாடு அந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கு சொல்றேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா நடந்துட்டாங்க. இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு அரசியல் சார்ந்த அறிவுரை சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட வெறும் புஷி ஆனந்த் ஒருத்தர் தான் இருக்காரு. அவரை இப்பதான் பாக்குறோம். அவர் மட்டும் போதுமா அப்படின்னு சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமா பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்த்ன்றது வெளியே தெரியக்கூடிய நபர். இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுடன் மிக நெருக்கமா இருந்த சில ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவர் பக்கத்தில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டது உண்டு. எனவே புஷி ஆனந்த் ஒரு நபரை வச்சுக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு விஜய் நடந்துக்கிறார் அப்படின்னு யாராவது கற்பனையில ஓடி இருந்தா அது நியாயமான கற்பனையா இருக்க முடியாது. எனவே அவர் பக்கத்தில் நிச்சயமாக அரசியல் தெரிஞ்ச, அரசியல் நன்கு புரிஞ்ச நபர்களுடைய வட்டம் இருக்கு. எனவே அவரோட ஆலோசனை எடுத்து தன்னுடைய ஸ்டைல நகர்றாரு. அவங்கள வெளியே தெரிய விடாம புஷி ஆனந்தோட முகம் இருக்குல்ல, அதை வெளியே தெரிய வைக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு இந்த ரசிகர் பட்டாளம் இருக்குல்லையா, இந்த ரசிகர் மன்றம் இதை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்றாரு ஒழிய அவருடைய அறிவுரை சொல்லி விஜய் நடந்துக்கிறார் அப்படின்னு யாரா சொன்னா அது ஏற்புடைய கருத்தும் கிடையாது, அது நியாயமான கருத்தும் கிடையாது. அதுக்கடுத்து மிக முக்கியமான கேள்வி, ரஜினி அவர்களுடன் ஒப்பிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க, வெவ்வேறு விதமா ஒப்பிடுறாங்க. இதுல ஒப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ரஜினி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது. அது 40 வயதுக்கு மேற்பட்டோர், 35 வயதுக்கு மேற்பட்டோர் பெரும்பாலான பேர் ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் தான். எனவே இந்த ஒப்பிடுறது இல்லையா, அது நியாயமான ஒப்பீடு எனக்கு தெரியல. எந்த இடத்துல ஒப்பிடுறது நியாயமா படுது அப்படின்னா, ரஜினி அவர்கள் அரசியல் மாற்றத்தை உருவாக்க விரும்புறேன் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது சிஸ்டமே கெட்டு போயிருந்தது. இந்த சிஸ்டத்தை இப்ப கூட கட்சிகளால திருத்தவே முடியாது. அவங்களே நினைச்சாலும், அதாவது திமுகவே நினைச்சாலும் திமுக திருத்த முடியாது. அந்த லட்சணத்துல இந்த சிஸ்டமே கெட்டு போயிருக்குன்னு ரஜினி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வச்சாரு. அதோட இன்னொரு வடிவம், இன்னொரு வெர்ஷன் தான் விஜய் அவர்கள் முன்வைக்கிறார். என்னது, இங்கே ஊழல்ன்றது கலாச்சாரமாவே மாறி போச்சுன்னு. ரெண்டும் ஒண்ணுதான். அதை ரஜினி அவர்கள் என்ன சொன்னாரோ அதை விஜய் அவர்கள் சொல்றாங்க. இதை காப்பி அடிச்சாலும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அரசியல் மாற்றத்தை கொடுக்க விரும்பக்கூடிய எந்த ஒரு நபருமே இந்த கருத்தை சொல்லிதான் வர முடியும், வேற எப்படி சொல்லிட்டு வர முடியும்? எனவே அவர் சொன்ன விஷயம் சரின்னு பட்டிருக்கும், அது அப்படியே விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாரா அப்படின்னா எடுத்துக்கிறவனும் தப்பு கிடையாது. இதுல ரஜினி அவர்களுடைய ரசிகர்களோட ஓட்டு, இல்ல அனுதாபி அவர்களுடைய ஓட்டு, இதையெல்லாம் பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன் போது அதுக்குள்ள நான் போகவே விரும்பல. ஏன்னா அது பேசுற நியாயமும் கிடையாது, நாகரீகமும் கிடையாது. அதையும் தாண்டி ரஜினி அவர்களை முதல்வராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட என் போன்ற நிறைய பேருக்குமே இன்னைக்குமே அதுல சின்ன மன கஷ்டம் உண்டு. எனவே அவரை யாரோட ஒப்பிடவும் விரும்பல, அந்த அரசியலை யாரோட ஒப்பிடவும் விரும்பல, அந்த ரசிகர்கள், அந்த அனுதாபிகள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லவும் விரும்பல. அது நியாயமும் கிடையாது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான கேள்வி, விஜய் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு கேட்கறாங்க. இதற்கு சர்வே எடுக்க தேவையில்லை, தற்போதைய நிலைமையில இருக்கக்கூடிய நிலைமை வேற. அவர் 2 வருஷம் படப்பிடிப்பை ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டு ஒரு 1.5 வருஷம் தொடர்ந்து பயணமாகி தமிழ்நாடு முழு பயணமான வச்சுக்கவே கள நிலவரம் முழுமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் அதே தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் தற்போதைய நிலைமையில் ரசிகர் வட்டம் அப்படின்ற அளவில் மட்டும் நீங்கள் அதை வாக்கு வங்கியா நீங்கள் யோசிச்சீங்கன்னா அது 6% அளவுக்கு இருந்தாலே பெரிய விஷயம். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, 20லேருந்து 30, 30லேருந்து 40 அந்த குறிப்பிட்ட ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா, அதோடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே ரேண்டம் எடுங்களேன். அதை எடுத்து யோசிச்சிங்கன்னா இந்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா, அதாவது 20லேருந்து 30, 30லேருந்து 40, இது ஒட்டுமொத்தமாக 13லேருந்து 14%. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 13லேருந்து 14%. இந்த 14%க்குள்ள தான் அவருக்கு அதிகப்படியான வாக்கு இருக்கு. ஆனால் இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இதில் குழந்தைகள் மற்றவங்களாம் வரதுனால இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம சரியாக எடுக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த கணக்கெடுப்பு எடுத்துக்கலாமா, இந்த ஓட்டர் லிஸ்ட் இல்லையா, அதில் 35 வயதுக்கு உட்பட்டோர் இருக்காங்களே அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதான் 1,37,00,000.
இதில் நீங்கள் பாதியாக நீங்கள் எடுத்தாலுமே சரி, இல்லாட்டி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சரி, இது எங்கிட்ட நீங்கள் எடுத்தாலும் சரி, எப்படி கூட்டி கழிச்சாலும் சரி, 5-6% தான் அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாதியாக நீங்கள் போட்டால் கூட. அப்போ உங்களுக்கு அங்கே ஒரு இன்னொரு கேள்வி எழும். அது என்ன அப்படின்னா, 35 வயதுக்கு மேற்பட்டோ இல்லாட்டி 40 வயதுக்கு மேலே இருக்க யாருமே விஜய்க்கு ஓட்டே போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் அங்கே சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த கேள்வி நீங்கள் கேட்கும்போதே இன்னொரு கேள்வி சேர்ந்தே வரும். அது அப்படின்னா, இந்த இளைஞர்கள் ஓட்டு பாருங்க, அது அப்படியே போகும். எனக்கு தெரிஞ்சு தாய் தந்தை என்ன சொல்றாங்களோ, முக்கியமாக தந்தை என்ன சொல்றாரோ, ஓட்டை தீர்மானிக்கிறதே ஒவ்வொரு குடும்பத்திலும் தந்தைன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலான இடத்துல அவங்க சொல்லக்கூடிய இடத்துல தான் இங்கே இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்க. முக்கியமாக இந்த மகளிர் ஓட்டு பாருங்க, அதுவும் இளைஞர்கள் இருக்கக்கூடிய மகளிர்கள், அவங்களுடைய ஓட்டு, அந்த பெண் குழந்தைகள் ஓட்டு இருக்கு, இதையெல்லாம் தீர்மானிக்கிறதே குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது இந்த சர்வேலாம் இன்னும் நுணுக்கமாக போட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஓட்டு காலி ஆகிற மாதிரி தோணும். எனவே இது ஒரு குத்து மதிப்பாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தா கூட ஒரு 6% ஓட்டு அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உறுதியாக சொல்ல முடியும், அவரால் ஒரு பெரிய கட்டமைப்பை இங்கே கட்டமைக்க முடியும். கட்டமைச்சு அவர் இங்கே களத்தில் இறங்கி ஒரு 1.5 வருஷம் போய் பயணமானான்னு வச்சுக்கோங்க, இந்த 6% 35 போகலாம், 40 போகலாம். எப்போ அவர் களத்துக்கு போகும்போது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 6% இருக்கு பாருங்க, இது ஒவ்வொரு தெருவிலும் இருக்குது. அந்த ஒவ்வொரு தெருவிலும் இருக்கக்கூடிய தன்னை விரும்பக்கூடிய அந்த ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க விரும்பி தானாக முன் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, அது இளைஞர்கள் வேலை. அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க சரியா பயன்படுத்த வேண்டியதா இதோட வேலை. அவர் எதை சொல்லி அரசியல் பண்றதான் கடைசி கேள்வி. அவர் என்ன சொல்லி அரசியல் பண்ண போறாரோ அதுக்கு இங்க ஒரு பெரிய சண்டை நடந்தே ஆகும். எடுத்துக்காட்டுக்கு, தப்போ ரைட்டோ நீங்க புரியுதோ புரியலையோ, ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல் சொன்னார். எல்லா பேரும் சேர்ந்து அந்த ஆன்மீக அரசியல்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதன் மீது எதிர்க்கிறதோ ஆதரவு கருத்தோ எல்லாரும் சண்டை போட்டா பாருங்க, அந்த சண்டை நடந்தே ஆகும். அப்போ அந்த சண்டையை நடத்துகிற அளவுக்கு இவர்கிட்ட என்ன மாதிரியான கொள்கை இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லி வரப்போறார், இதுதான் இப்போ எதிர்பார்ப்பு. அதாவது 2024க்கு அப்புறம் என்ன சொல்லி வரப்போறார் அப்படின்றது. இல்லை சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா, ஒரு மொழி சார்ந்த அரசியல் பண்ணுவாரோ, மொழிக்கான அரசியல் ஆளு நடக்குது. திமுக பெரிய அளவில் பண்ணி ஊரை ஏமாத்திட்டான். அது போக தான் அதில் நம்பி ஏமாந்த ஓட்டு தான் தமிழ் தேசிய ஓட்டே நகருது. எனவே அந்த அரசியல் இங்கே போய்கிட்டு இருக்கு. அதுக்கு புதிய வடிவம்லாம் இங்கே தேவையும் கிடையாது. ஒரு இனம் சொல்லி, திராவிட இனம் சொல்லி 50 வருஷம் ஏமாத்தி வச்சிருக்கான். எனவே இதில் புதிதாக ஒரு இனம் சொல்லி அரசியலுக்கு இங்கே இல்லை. எனவே மொழி இனம் இந்த ரெண்டுக்கு இங்கே அரசியல் இல்லை. அப்போ ஜாதி மதம் இருக்கிற எல்லா ஜாதி சங்கமும் திமுகவும் தெரியும், அதிமுகவும் தெரியும். எல்லா ஜாதி சங்கத்துக்கும் காசு கொடுத்து வளர்த்து விட்டவனே இந்த திமுகவும் அதிமுகவும் தான் கரெக்டா. எனவே இந்த ஜாதி சங்கங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய அரசியல், இதனுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது. இதை எப்படி அவர் தன்வசப்படுத்த போறான்னு தெரியல. அவன் மதம் இருக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இஸ்லாமிய எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்துக்கெல்லாம் பொதுவாக இருங்க, இப்படி சொல்லி திமுக ஒரு அரசியல் உருவாக்கி வச்சிருக்கு. அதான் அதிமுக பண்ணிட்டு இருக்குது. இந்த அரசியலை கையில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா மதம் சார்ந்த அரசியலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இங்கே இல்லை, சிறுபான்மையினர் மக்களை தவிர. அதுக்கப்புறம் தொழிற்சங்கம் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் தான் தொழிற்சங்கம், பெரிய தொழிற்சங்கங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய தொழிற்சங்கங்கள், அதுக்கப்புறம் திமுகவுடைய தொழிற்சங்கங்கள். அப்போ அந்த தொழிற்சங்கங்கள்ல எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கும், எந்தெந்த தொழிற்சங்கங்களும் அவரோட நிற்கும், அந்த தொழிற்சங்கங்களுடைய பிரச்சனை என்ன, அந்த தொழிற்சங்கங்களை தன் பக்கம் கொண்டு வரதுக்கு அவர்கிட்ட என்ன திட்டம் இருக்கு, அதுக்கான அரசியல் என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் விட்டுட்டு தலைவர்கள் எடுப்பாரோ. ஈவே ராமசாமியில ஆரம்பிச்சு இங்க வாவு சிதம்பரம் பிள்ளை வரைக்கும் எல்லா பேருக்கும் சிலையை திறந்து வச்சு மாலையை போட்டு அவங்கள ஃபுல்லா குறிப்பிட்ட சங்கத்திலேயோ இல்ல ஜாதியோட சேர்த்து விட்டு அந்த தலைவர்களும் ஜாதி சங்க தலைவர்களும் மாற்றி விட்டு இங்கே ஒரு பெரும் அரசியலே முடிச்சிட்டானுங்க. எனவே தலைவர்கள் வழியாக அவர் அரசியல் செய்ய வருவாரா அப்படின்னா அதுக்கும் இங்கே களம் இல்லை. இப்படி அரசியல் எந்த பிடியை எடுத்து அவர் வரப்போறார் அப்படின்றது பாருங்க, அதுதான் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் இங்கே சில களங்கள் இருக்கு, அந்த களம் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதை சொல்றது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இல்லாட்டி விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள் அவங்கள நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஆயிரும். எனவே அவங்களே முடிவு பண்ணட்டும் என்ன அரசியல் சொல்லி வராங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு பெரிய சண்டை ஆரம்பிச்சு ஆகணும். அந்த சண்டை ஆரம்பிக்கவே இல்லைன்னா அரசியல் தோல்வியில் போய் முடிச்சிடும். சண்டை தீவிரம் ஆச்சுன்னா அரசியல் ரொம்ப தீவிரமாக பத்தி எரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஆக இறுதியாக இதுதான் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான கேள்வியாக இருந்தது. அது எல்லாத்தையும் நான் பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் ட்ரெண்டில் பார்த்தீங்களா அந்த கட்சி தான் பெருசு இந்த கட்சி தான் பெருசுன்னு அதை எல்லாரும் ஓரம் கட்டிடுவார் விஜய். ஏன் அப்படின்னா அவர் போட்டதுமே இந்தியாவிலே நம்பர் 1க்கு வந்துடும். எது இந்த ட்விட்டர் டேகிங்கில் எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் அவருக்கு பெரிய லெவலில் இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் டேக் போட்டு முதல் இடத்துக்கு கொண்டு வருவாங்க. எனவே ட்விட்டரில் முதல் இடத்துல வருவார், ஃபேஸ்புக்கில் முதல் இடத்துல வருவார், இன்ஸ்டாகிராமில் முதல் இடத்துல வருவார். இது மட்டுமே அரசியலை வெற்றி பெறுவதற்கான கணக்காக இருக்க முடியாது. அது எந்த கட்சிக்குமே கணக்காக வச்சுக்கிறது நியாயமும் கிடையாது.